ரொக்க கையிருப்பை குறைத்து மின்னணு பணப்பரிமாற்றத்தை அதிகப்படுத்த முடிவெடுத்திருக்கும் மத்திய அரசு அதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. ஆனால் மின்னணு பரிவர்த்தனை குறித்து பெரும்பாலானவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால் ஏராளமான சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. அந்த சந்தேகங்களையும் அதற்கு வங்கியாளர்கள் அளித்த விளக்கங்களையும் பார்க்கலாம். மின்னணு பரிவர்த்தனைக்கு கட்டணம் எவ்வளவு? மின்னணு பரிவர்த்தனைக்கான கட்டணத்தை வங்கிகளே முடிவு செய்யும். மின்னணு பண பரிவர்த்தனை பாதுகாப்பானதா? ஓடிபி கேட்கப்படுவதால் பணத்திற்கு பாதிப்பில்லை. ஸ்வைப் மெஷின் பயன்படுத்த கட்டணம் உண்டா? குறைந்த அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இணைய பரிவர்த்தனை மூலம் தனிநபர் தகவல்கள் திருடப்படுமா? மிக குறைந்த வாய்ப்புகளே இருக்கின்றன. வங்கிக் கணக்குகளுக்கு இடையேயான பரிமாற்றத்திற்கு கட்டணம் உண்டா? வங்கிகளின் விதிகளை பொறுத்து மாறுபடும். ஸ்மார்ட் போன் இல்லாதவர்கள் எப்படி பண பரிவர்த்தனை செய்வது? சாதாரண அலைபேசிகளிலும் பண பரிவர்த்தனை சாத்தியம்.